Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நாம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா எப்படி CSDல ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு அவங்களோட ஸ்மார்ட் கார்டை வாங்குறது அப்படின்னு பத்தி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் CSDயோட கார்டு 10 வருஷம் ஆச்சோ அவங்க இது வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக நேரடியாக சிஎஸ்டிக்கு போய் அப்ளிகேஷன் கொடுத்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க இப்போ வீட்டில் இருந்தபடியே அவங்களோட சிஎஸ்டி ஸ்மார்ட் கார்டை வாங்கிக்கலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கேன்டீன் ஃபெசிலிட்டி எல்லாருமே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அது இப்போ சிஎஸ்டி ஸ்மார்ட் கார்டு மூலமாக அவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிற போது அவங்க நேரடியாக சம்மந்தப்பட்ட கேன்டீனில் போய் அவங்க வாங்கிக்கணும். இப்போ அப்படி இருக்க சூழ்நிலையில் நிறையா பேருக்கு கஷ்டமாக இருந்துச்சு, டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுல பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்காக ஒரு டைப் ஆல்ரெடி ஒரு 1 இயருக்கு முன்னாடி அவங்க வெளியிட்டிருந்தாங்க. வெப்சைட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அது டெஸ்ட் பேஸஸில் வெளியிட்டிருந்தாங்க. இதை பற்றின வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், நான் போடுறேன். இப்போ அதுலேயே நான் சொல்லியிருப்பேன், இது வந்து டைப் தான், இது ஃபைனல் அவங்க வெளியிடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த வெப்சைட் அட்ரஸ் இது தான், நான் போடுறேன் பாருங்கள். இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதை ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். உங்களோட கேன்டீன் ஸ்மார்ட் கார்டு உங்களோட வீட்டுக்கே வந்து சேரும். நீங்கள் எங்கேயும் போய் வாங்க தேவையில்லை, பை போஸ்ட்டாக உங்களுக்கு வீட்டுக்கே வந்து சேரும். அது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். இது வந்து புதுசாக கார்டு பண்ணுறவங்களுக்கு கிடையாது. இப்போ யார் யாருக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷனுக்கு பண்ணுறவங்களுக்கு இந்த வெப்சைட் கிடையாது. அதுக்கடுத்து வந்து பேன் கார்டு பெனிஃபிஷரியோட பேன் கார்டு இல்லாதவங்களுக்கு இது கிடையாது. ESM பிலோ 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு கிடையாது. மேரிட்டல் டிசார்டர் கேஸ், அதாவது கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்களும் அவங்களுக்கு இது கிடையாது. BRO கிரிஃப் சர்விங் பர்சனல் கிடையாது. டிஃபென்ஸ் சிவிலியனுக்கு கிடையாது. இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி அவங்க நிறையா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இப்போ யார் யாருக்கெல்லாம் அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா அவங்களோட இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் வந்து ஓன் பேன் கார்டு நம்பர் இருக்கணும், ஓன் ஆப்ரேஷன் மொபைல் நம்பர் இருக்கணும், அதுக்கடுத்து இமெயில் ஐடி இருக்கணும், க்ரோசரி கார்டு, ஃபோட்டோஸ் வந்து 150 KB இருக்கணும். சிங்கிள் ஃபோட்டோ ஜாயின்ட் ஃபோட்டோ வந்து 150 KBயாக வச்சுருக்கணும். அதே மாதிரி அவங்களோட இமேஜ் சிக்னேச்சர் வந்து 20 KBயாக இருக்கணும். அதுக்கடுத்து எல்லாமே சிவில் ட்ரெஸ்ஸில் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்கள் பே லெவல் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க. இதில் குறிப்பாக வந்து உங்களோட சர்விங்கோட அப்பெண்டிக்ஸ் A அது வந்து சர்விங்கில் இருக்கவங்களுக்கு 200 KBக்குள்ளே இருக்கணும். ESM விடோஸாக இருந்தீங்கன்னா PPO வந்து 200 KBயில் வச்சுருக்கணும். அதுக்கடுத்து ESM வித்தவுட் பென்ஷன் அப்பெண்டிக்ஸ் P கொடுத்துருக்காங்க, அதை வச்சு 200 KB நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தா தான் முடியும், சரியா? இப்போ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்டை போட்டு போயிடலாம். இல்லைனா நீங்கள் நியூ யூசர் அப்படின்றது பாருங்கள், அந்த நியூ யூசர் ரெட் கலராக இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சனல் நம்பர் அண்ட் யூனிட் ஆர் நாட் பி ஆஸ்க்டு ஷுட் பி என்டர்ட் எனிவேர் இன் போர்ட்டல். அதாவது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக யூனிட்டையும் உங்கள் ஆர்மி நம்பரையும் எங்கேயுமே நான் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ க்ரோசரி கார்டோட நம்பர் இல்லை லிக்விட் கார்டோட நம்பர் ஃப்ரண்ட்டு பேக்கு இதை நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்பாங்க. பேன் கார்டு நம்பர் கேட்டுட்டு அதுக்கடுத்து வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. அடுத்து இது எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டெப் இருக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில். இந்த 5 ஸ்டெப்பும் நீங்கள் முடிச்சிடுவீங்க. முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியானது தான். பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது வைக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் பேர், பேன் கார்டு நம்பரு, பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிடுவீங்க. முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பரை போட்டு நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணிடலாம். இப்போ வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்படி தான் இருக்கும். ESMஆ விடோவா NOKவா நீங்கள் யாருன்னு சொல்லி அதை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா சர்விங் பர்சனா, ரிட்டையர்டா, டிஃபென்ஸ் சிவிலியனா யாருன்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அப்ளிகேஷனோட 5 ப்ராசஸ் ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்து இந்த மாதிரி பேஜில் போயிடுவீங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து பணம் கட்டுற அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. சப்மிட் பண்ணிவிட்டு பணம் வந்து ஒரு கார்டுக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாய் கிட்ட வரும். அந்த கார்டை நீங்கள் பணத்தை கட்டிட்டீங்கன்னா 2 கார்டாக இருந்தால் லிக்விட் அண்ட் க்ரோசரி 400 ரூபாய் வந்துடும். அதுக்கடுத்து வந்து அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதோட ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எனிவேர் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா கஸ்டமர் கேர் நம்பரும் இமெயில் ஐடியும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுலேருந்து 45 நாளில் வீட்டுக்கே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க.
இதுதான். இது ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். யாருக்காவது தேவை அப்படின்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டர் இல்லை நீங்களாவே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட அஃபிஷியல் மெம்பர்ஷிப் இருக்குது, மந்த்லி 29 rupees. அதை பே பண்ணி நம்ம சேனலை நீங்கள் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வெப்சைட் இருக்குது www.esmthambis.com. அந்த வெப்சைட்டில் போய் உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட தேவையான விஷயங்களையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.